காஞ்சிபுரம் மாவட்டத்தில் HIV வைரஸால் பாதிக்கப்பட்ட தம்பதியை கிராம மக்கள் ஒதுக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த தம்பதியினர் புகார் கூறுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமணி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரைச் சேர்ந்தவர்கள் ராதா கண்ணன் காந்தா தம்பதி. HIV வைரஸால் பாதிக்கப்பட்ட இருவரும் திருமணம் செய்து கொண்டு கடந்த 7 வருடங்களுக்கு முன்னால் இப்பகுதியில் குடியேறினர். சிறிது காலத்தில் இவர்களது உடல்நிலை குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் வீட்டை காலி செய்து ஊரை விட்டு வெளியேறுமாறு தம்பதியை தொடர்ந்து நிர்பந்தித்து வருகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இவர்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தனது வீட்டிற்கு செல்லும் பொது பாதையை மறித்து தங்களை தனிமைப்படுத்தி இருப்பதாக வருத்தம் தெரிவிக்கும் காந்தா, HIV கிருமியின் பாதிப்பை விட மக்களின் செயல்பாடுகளே மிக கொடுமையாக இருப்பதாக கண்ணீர் சிந்துகிறார். இந்த நோய் இருக்குதுன்றதுனால எல்லாருக்குமே ஒரு இழிவாக பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. 4 பேரை மாதிரி எங்களால் சுதந்திரமாக இருக்க முடியல. எங்கள் வீட்டுக்கு போக்குவரத்துக்கு வழி கிடையாது. 2 குழந்தைங்களை வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். 4 பேருக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்கள் மற்றவங்களுக்கு முன் எப்படி நாங்கள் என்ன செய்யறதுங்க சொல்லுங்கள். நோய் இருக்குதுன்னு எங்களை அசிங்கப்படுத்தி இந்த இடத்த விட்டே போயிட்டுன்னு எங்களை எல்லாருமே அடிக்கிறாங்க, சித்திரவதை செய்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியல. எல்லாரும் மாரி நாங்களும் ஒரு மனுஷால் தானே. தங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதையுமே நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டும் ராதா கண்ணன், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரே தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார். அக்கம் பக்கத்தினர் யாரும் தங்களுடன் பேசுவதில்லை என வேதனை தெரிவிக்கும் அவர், HIV-யால் பாதிக்கப்பட்டதினால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுவதோடு குறைந்தபட்ச மரியாதையை கூட இந்த கிராம மக்கள் கொடுப்பதில்லை என்றும் கூறுகிறார். HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழலாம் என மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களை அதை காரணமாக வைத்தே சமுதாயம் புறக்கணிக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார் ராதா கண்ணன். நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள எங்களை பேசத்தகாதான வார்த்தைகளை பேசுகிறாங்க, திட்டுறாங்க. அதையும் மீறி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நீ காலி பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி என்னை அடித்து என் மண்டையை உடச்சி தகராறு பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்கு இருக்கிற உரிமையை பாதிக்கப்பட்ட இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கும் இல்லை அப்படிங்கிறத இல்லை. எங்களுக்கும் அந்த உரிமைகள் இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி வீட்டுக்கு முன்னாடி தெருக்குழா தண்ணி லைன் இருக்கோ அதுமாரி எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேண்டிய தெருவும் தண்ணி குழாவும் போட்டு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது குறித்து திருமணி ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது தனது செலவில் அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அப்பகுதியில் நேரடி ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக செங்கல்பட்டு கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம் உறுதியளித்திருக்கிறார். HIV பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினரை கடந்த 7 வருடங்களாக திருமணி ஊராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என சிலர் வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக செங்கல்பட்டு கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம் அவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரை அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய விசாரணை செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இஸ்மாயிலுடன் பிரசன்ன வெங்கடேசன்.